அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி சுண்டக்காய் குழம்பு தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். சுண்டக்காய் இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்து விதை இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. விதை இருந்தால் கசப்பாக இருக்கும், விதை இல்லாமல் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நான் கழுவி எடுத்துக்கிட்டேன். புளி கொஞ்சமாக ஊற வச்சுக்கிட்டு அடுப்பில் ஒரு சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன், நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட கடுகு ஆட் பண்ணிக்கலாம், வெந்தயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வடகம் சேர்த்து பூண்டு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது கூட உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கணும், எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட சுண்டக்காவை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சுண்டக்காய் நல்லா வதங்கணும், அப்போ தான் கசப்பு இருக்காது. அதுக்கப்புறம் மஞ்சள்தூள் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கூட்டு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. புளி தேவைக்கிறப்ப ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வெள்ளை ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் கொஞ்சமாக சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக தேங்காய் சேர்க்குறேன். தேங்காய் வேணால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நம்ம அப்படியே கூட இது பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி